இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையாவினுடைய மிக சிறப்பான ஒரு ஆன்மீகம் எவ்வளவு ஆழமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, உண்மை கடவுளை உறுதிப்படுத்துவதற்காக அவர் மிக துணிவோடு எடுத்த அந்த காரியம் எவ்வளவு மேன்மையானது என்பதை பற்றி இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. உண்மையிலேயே இன்றைக்கு நற்செய்தி அடிப்படையில் சிந்தனைகளை பகிரலாம் என்ற ஒரு நிலையோடு வந்தபோது, குருமடத்திலே இந்த பகுதியை எடுத்த அருட்தந்தையர்கள் எவ்வளவு ஆழமாக ஒரு இறைவாக்கினர் எலியா எந்த அளவு மிக துணிவோடு அந்த நாட்டு மன்னனுடைய மனைவி ஜெசபேல் மற்றும் பொய் தெய்வங்கள் 450 பொய் தெய்வங்களுடைய அந்த இறைவாக்கினர்கள் அவர்களை எல்லாரையும் துணிவோடு தன்னந்தனியாக ஒரே ஆளாக நின்று அந்த கார்மேல் மலையில் துணிவோடு எதிர்கொண்ட அந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நிகழ்வு மிக அழகாக நமக்கு சொல்கிறது. எனவே உண்மை இறைவனை உறுதிப்படுத்துவதற்காக அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வதற்காக மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டை இன்றைய முதல் வாசகத்தில் செய்ததை நாம் வாசிக்க கேட்கிறோம். நாள் முழுவதும் அவர்கள் எவ்வளவு கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அந்த பொய் தெய்வங்கள் யாருமே அந்த பலியை ஏற்காத ஒரு சூழ்நிலையில் தனி மனிதனாக அந்த காளையை வெட்டி பலிபீடத்திலே செலுத்தி, பிறகு அகலக்குழியை வெட்டி அங்கே நீரையெல்லாம் ஊற்றிய போது கூட ஒரே ஒரு வார்த்தை, உண்மை தெய்வத்தை நம்பி அவர் அங்கே வேண்டுகிற பொழுது வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த பலியையும் பலிபீடத்தில் இருந்த தண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டது என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நாம் வழிபடுகிற இறைவன் இறந்த கடவுள் அல்ல, உயிர் வாழ்கிற இறைவன் என்றைக்குமே ஒரே இறைவனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை அங்கே உறுதி செய்தபோது அங்கே எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த 450 பொய் இறைவாக்கினர்களை கொன்று குவிக்கிறார். இதெல்லாம் ஒரு பகரும் அந்த இறைவாக்கினர் எலியா ஒரு பெரிய படத்திலே ஹீரோவாக இருந்த ஒரு செயல்பாடு. ஆனால் அவரே அடுத்த நிலம் எப்படியெல்லாம் மாறுகிறார் என்பதை தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம். எனவே எவர் ஒருவர் ஆண்டவரை நம்பி அவரை செயல்பாட்டிலே உறுதிப்பாட்டிலே நிலைத்திருந்து நாம் செயல்படுகிற போது இறைவனுடைய பராமரிப்பு, அவருடைய வழிகாட்டுதல் மிக சிறப்பாக நமக்கு உண்டு என்பதை தொடர்ந்து இன்றைய திருப்பாடல் 16 தெளிவுபடுத்துகிறது. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இந்த இறைவன் மீது இவர் இந்த அளவு நம்பிக்கை விசுவாசம் வைத்ததால் தான் இத்தகைய ஒரு தனி மனிதனாக அவ்வளவு பேரையும் எதிர்த்து அங்கே உண்மை இறைவனை உறுதிப்படுத்தி சாட்சியாக இருக்கிறார். ஆனால் அதே இறைவாக்கினர் எலியா அடுத்த பகுதியிலே பார்க்கிற வேளையில் அந்த பெண்ணை பார்த்து பயந்து ஓடி ஒளிர்கிற ஒரு சூழல். அப்போது நாம் கேட்கக்கூடிய கேள்வி, அதுவரை ஒரு பெரிய ஹீரோவாக இருந்த இறைவாக்கினர் எலியா ஏன் அடுத்த பக்கம் 0 நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிற பொழுது மனித வாழ்வை மிக யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இதுவரை காத்த இறைவன் தொடர்ந்து காப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவரிடத்திலே தளர்வூட்டுகிற ஒரு சூழலைத்தான் நாம் இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இயேசுவுக்கும் கூட பல்வேறு விதமான சோதனைகள் வருகிறது. அவர் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் ஏராளம். இன்றைய நற்செய்தியிலே கூட அவர் சொல்வது, நான் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வருகிறேன். ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ உள்ள ஒரு மரபை அழிப்பது என்பது மிக சுலபம். அதே போல் ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயரை கெடுப்பது என்பதும் சுலபம். ஆனால் உருவாக்குவது மிக கடினமான காரியமாக இருக்கிறதை ஒழி அழிப்பது மிக சுலபமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் மீது அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, இவர் அழிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார், சட்டங்களை நிறைவேற்ற அல்ல என்று சொன்னபோது அவர்களுக்கு மிக துணிவோடு சொல்வது, நான் இங்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவது.
பழைய ஏற்பாடு எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவடைகிறதோ அதே போல இயேசுவினுடைய அந்த பணி முழுவதுமே அது ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதுதான். அங்கே நீட்சியாக தன்னுடைய பணிவாழ்வின் வழியாக உண்மை கடவுளை அங்கே உறுதிபட செய்வதுதான் அவருடைய ஒரே பணியாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த இறைவனை இறைவாக்குற எலியாவினுடைய அந்த ஆன்மீகம், மனித பலவீனம் ஒருபுறம் ஒரு சூழலிலே மிக அதிகமாக இருக்கிறது, அதே வேளையிலே நாம் சிறு சூழ்நிலைகளை அசாத்திய சூழல்களை சந்திக்கிற பொழுது நம்முடைய ஆன்மீகம் அங்கே ஆட்டம் கொள்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்ல, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஆன்மீகத்தை எல்லா சூழ்நிலையிலும் மிக உறுதியோடு எதை செய்ய ஆண்டவர் என்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதே எனது உண்மையான உணவு என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஆன்மீகத்தை இன்னும் ஆழப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.